பாஸ் பாஸ் வாங்க கிரி. மேம் பாஸ் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டு இருக்காரு. வரட்டும் மேடம். அதோ வராரு. Giri, I'm ready. Let's leave. Boss, today is a very big day. I know. Let's go. Okay, பிக் டே வா. என்ன? Amarika. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். I just forgot. மறந்துட்டேன். கொஞ்சம் எப்படி வா. வா. There's a great news. Abhi Construction இனிமே நம்ம கைக்கு வரப்போகுது. எப்படி? மனு ஆர்த்தி கிட்ட இருந்து அவங்களோட ஷேர்ஸ் என் பேருக்கு எழுதி வாங்கிட்டேன். எப்படி வாங்குனீங்க? மேம், வழக்கமா எங்க பாஸ் என்னென்ன பண்ணுவாரோ அதுதான் பண்ணாரு. தன்னால அவர் கைக்கு ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல மேடம், ஆர்த்தி மூலமா அபியோட அம்மா பேர்ல இருக்கிற ஷேர்ஸ் கூட இவர் எழுதி வாங்கிட்டாரு. சரி ஆதி, இதனால எப்படி அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கம்பெனியோட இணைக்க முடியும்? ரேகா, இன்னைக்கு மதியத்துக்கு மேல டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேசி முடிவு பண்ணி கான்ட்ராக்டே சைன் பண்றதுக்காக டிஜிட்டல் வேலியோட ஹையர் ஆஃபீஷியல்ஸ் வராங்க. அவங்க முன்னாடி தான் நான் ஒரு பிரச்சனையை கலப்ப போறேன். என்ன பண்ண போறீங்க? அபிக்கு இந்த கம்பெனில முடிவு எடுக்கிற உரிமை இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போறேன். அது எப்படி ஆதி முடியும்? என்னால முடியும். ஏன்னா காலையிலே மனோ ஆர்த்தியும் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிடுவாங்க. கரெக்ட் டயத்துல நானும் லாயரோட போய் என்கிட்ட தான் அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட மேஜர் ஷேர்ஸ் இருக்குன்னு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணி டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண வச்சிடுவேன். வாவ், சூப்பர் ஆதி. மேடம், நான் சொல்றேன் பாஸ், அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட வேல்யூவே இந்த டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட்னால தான் கூடி இருக்கு. இல்லைன்னா அவ்வளவுதான், கம்பெனி தீவாளா இருக்கும். அபி நடு ரோட்ல வந்து நின்று இருப்பான். நோ, அவன் நடு ரோடுக்கு வரக்கூடாது. நான் எப்படியெல்லாம் விரும்புறேனோ அப்படியெல்லாம் ஆடுற பொம்மையா அவன் மாறணும். அதனாலதான் அபி கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஆதி கன்ஸ்ட்ரக்ஷனோட நான் இணைக்க போறேன். பாவி, டேய் 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 நீ என் பிள்ளையாடா? அபி அபி அவன் உனக்கு என்ன துரோகம் பண்ணா? ஏன்டா அவனை இப்படி கொடுமைப்படுத்துற? ஓ, மகளுக்கு ஒன்னதும் பேச்செல்லாம் ரொம்ப தெளிவாயிடுச்சு. ரேகா, குட். நீ கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் நல்ல வேலை செய்யுது. குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஏய், இது பாரியா, உன் மக அபி என்னோட எதிரி. அவ எனக்கு என்னென்ன துரோகம் பண்ணான்னு பட்டியல் போட்டா ஹனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகும். நீ அவளுக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்துருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா. எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த தடவை அவளை தலை நிமிர விடாம ஒரே மிதியா மிதிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்க போறேன். இத்தனை வருஷத்து பகைக்கும் நான் தர போற பரிசு இதுதான். ஐயோ, நீ அவளை எதிரியா நினைச்சா கூட கொஞ்சம் நியாய தர்மத்தோட நடந்துக்கடா. அவளை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன நியாயம், என்ன தர்மம்? அவ அவமானப்படணும். அதுக்கு எந்த வழி சரியா வருமோ அதை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அவ இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இப்ப தாண்டா ஒரு நல்ல நிலைமைக்கு வரா. அவளை வாழ விடுறா. உன் கோவத்தை எல்லாம் அவளுக்கு எதிரா பிசினஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டு. அப்பதானா நீ உண்மையான ஆம்பளை. அப்பதானா நீ ஏன் புள்ள. நீ உன் வேலைய பார். நான் ஒன்னு இங்கிருந்து போவிட மாட்டேன். நீ என்ன போவிட மாட்டியா? உனக்கெல்லாம் வாயால சொன்னா புரியாது.
படிச்சு படிச்சு சொன்னேன். என் வழியில வராதன்னு சொன்னேன்ல. ஆனா நீ அப்பா டேய் அப்பா என்னடா பண்ண? Hey, take your hands up. முதல்ல அவரை போய் பாரு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. அப்பா அப்பா எந்திரிக்கப்பா. அப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? அஞ்சலி நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அஞ்சலி. அப்பா அப்பா சாரி அப்பா எந்திரிக்கப்பா. அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா அப்பா என்னாச்சுப்பா? குடு. அப்பா 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 டிரைவர் காரை ரெடி பண்ணி சீக்கிரமா. ஜோசப் பார்க் பண்ணிடுப்பா. டிஜிட்டல் வேலி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் இன்னைக்கு வராங்க. அநேகமா இந்த கான்ட்ராக்ட் இன்னைக்கே சைன் ஆயிடும். பேப்பர்ஸ்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். அதை பத்தி எல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். என் பொறுப்புல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க சார். கிருஷ்ணன் எதுக்கும் பேப்பர்ஸ் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சார் நான் தலையிட்டு இருக்கேன்ல, பர்ஃபெக்டா இருக்கும். வெரி குட். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா, வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கோம். இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நாங்க எதுக்கு வைக்க பண்ணோம்? சொந்த தம்பி தங்கச்சிங்களை விட உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கா பாருங்க அந்த அபி, அவ தான் வைக்க பண்ணோம். கூட பிறந்த உங்களுக்கு அபி என்ன செஞ்சான்னு ஆதங்கப்படுறீங்களே. நான் ஒன்னு கேக்குறேன், அபிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? துரோகம் தான். கிருஷ்ணன் சார் ஆ? ரொம்ப பேசுறீங்க. ஆர்த்தி, உங்களுக்குள்ள குடும்ப சண்டை இருக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ செஞ்சிருக்க கூடாதுமா. அவ மட்டும் எங்களை நடுத்தெருல நிறுத்தலாம், ஆனா பதிலுக்கு நாங்க எதுவும் செய்யக்கூடாது, அப்படிதானே? ஆர்த்தி, இதுங்கெல்லாம் அபிக்கு ஜால்ரா போடுற கோஷ்டிங்க. இதுங்க கிட்டலாம் எதுக்கு பேசி டைமை வேஸ்ட் பண்ணிருக்க? மனோ, உங்களுக்கு கொடுத்த ஷேர்லாம் அந்த ஆதிக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. அந்த ஷேர்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்க உழைச்சி சம்பாதிச்சதா? நான் உழைச்சிருக்கேன். நான் இந்த கம்பெனிக்காக மாடு மாதிரி உழைச்சிருக்கேன். நீ உழைச்சிருக்க, அதுக்காக மாசம் மாசம் சம்பளம் வாங்கினேல்ல. இதே வேலைய வேற எங்கேயாவது செஞ்சிருந்தா இவ்வளவு சம்பளம் வந்திருக்குமான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நீங்க ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? ஆர்த்தி உழைச்சதுக்கு அவ சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு அதுல அக்கறை காட்டியிருந்தானா அவ எங்கேயோ போயிருப்பா. ஆமா ஆமா, இவனும் இவ புருஷனும் சேர்ந்து செஞ்ச பிசினஸ நாங்க தான் பார்த்தோமே. கிருஷ்ணன் சார் வேண்டாம். ஆ? அந்த பிசினஸ் லாஸ் ஆனதுக்கு காரணமே வேற. இன்னும் சொல்ல போனா நான் எங்க பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவேன்னு தான் உங்க அபி மேடம் எனக்கு உதவி பண்ணாம விட்டாங்க. 1000 தான் சொல்லுங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சது ரொம்ப பெரிய அயோக்கியத்தனம். இதனால அபி ஒன்னும் தோத்துற போறதில்ல. நாங்க செஞ்சது 100% கரெக்ட். அபியோட ஆட்டம் இன்னியோட முடிய போகுது. பாப்போம், அதையும் பாப்போம். பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன சார், இவங்க 2 பேரும் சேர்ந்து குட்டையை குழம்பிடுவாங்க போல் தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கிருஷ்ணன். முதல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அது பர்ஃபெக்ட் சார். ஒரு தரம் செக் பண்ணுங்களேன், அதுல என்ன இருக்கு? என் மேல நம்பிக்கை வைங்க சார், அது கரெக்டா இருக்கும். என்கேஜ்டாவே இருக்கேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. சின்ன கன்ஃபியூஷன் கூட உங்க வரக்கூடாது. சதி ஆலோசனை இன்னும் முடியலையா? வந்துட்டியா நீ? மனுஷனாடா நீ? அப்பா அடிச்சு கீழே தள்ளிட்டு அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட பக்கம் உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியுது? எக்ஸ்கியூஸ் மீ, அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல. அரஞ்சனா பல்லுகள் எல்லாம் கொட்டிடும். டேய், குடும்ப பொண்ணு மாதிரி அடி நடந்துக்கிற நீ. நீங்க சொல்றதுக்கெல்லாம் மறுவார்த்தை பேசாம பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருந்தாதான் குடும்ப பொண்ணா? நீ இன்னைக்கு என்கிட்ட அடிபட்டே சாக போற. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஹாஸ்பிடல் செலவுக்கு பணம் வேணுமா? அடடா, அப்பா மேல என்ன ஒரு அக்கறை, ஆனா உன்னத்தான் அம்மா நம்புறாங்க. உன் வேஷம் கூடிய சீக்கிரம் கலையதான் போகுது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சும்மா கத்துக்கிட்டு இருக்காத. என்ன வேணும் சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா இன்னும் மயக்க தெரியாம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு,
நீ உயிரோட நடமாட முடியாது. நீ தரேன்னு சொல்ற பிச்சை காசுக்காக உன்னை மன்னிச்சிருவன் கனவு கூட காணாத. ஏய், போய் அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் நீ தானே எடுத்து வச்சிருப்ப, போய் எடுத்துக்கோ. நேரம் வரட்டும்டி, உனக்கு வச்சிருக்க. பாத்தியா எப்படி பேசிட்டு போறான்? பக்கத்துல இந்த தலைவலியை வச்சுட்டு ரொம்ப இம்சையா இருக்கு. Bloody hell, he's made our life miserable. சரி கிரி, வா போலாம். பாஸ் அந்த லாயர் இன்னும் Hey, வரலையே. அந்த அட்வொகேட்டை ஃபோன் பண்ணி டைரக்டா வர சொல்லு. பண்றேன் பாஸ், பண்றேன் பாஸ். ஹலோ சார், நான் ஆபீஸ்ல இருந்து முத்து பேசுறேன் சார். நம்ம ஆபீஸுக்கு திடீர்னு ஐடில இருந்து ரெய்டு வந்திருக்காங்க சார். ஆபீஸ்ல இருந்து வெளியில யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். நான் யாருக்கும் தெரியாம வெளியில வந்து பேசுறேன் சார். அப்புறம் ஒரே நேரத்துல ஆபீஸ் வீடு எல்லாத்தையும் ரெய்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அவங்க கண்ணில் படக்கூடாத ஃபைல் ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு மறைச்சு வச்சிருங்க சார். சரி, எப்போ எப்போ அவங்க வந்தாங்க? இப்பதான் சார் ஆபீஸே புரட்டி போட்டுட்டு இருக்காங்க சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஆதி, யாரு போன்ல? நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் தான். ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடக்குதாம். ஐயோ பாஸ், பாஸ் அப்போ அவங்க இங்கே வருவாங்களா பாஸ்? கண்டிப்பா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. Bloody damn it. பாஸ் அவங்க வந்துட்டாங்க பாஸ். ஐயோ பாஸ், It's okay. Don't get tense. யார் நீங்க? யார் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் சார்? இங்க எதுக்கு சார் திடீர்னு ரெய்டு? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எதுக்காக வருவாங்க? ப்ளீஸ் கோஆபரேட். ஓகே, எங்க மடியில கனம் இல்ல, தேடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் ப்ரோசீட். டாக்குமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கிற ரூம் எங்க இருக்கு? மேல இருக்கு. ரேகா, just show them please. வாங்க சார். வெயிட் பண்ணுங்க சார், கீ எடுத்துட்டு வரேன். இந்த நேரத்துல தான் இதெல்லாம் நடக்கணுமா? பாஸ், நிஜமாவே இந்த வீட்ல எந்த வெள்ளங்களும் இல்லையே? வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கு. பாஸ், சத்தம் போடாத. ஆர்த்தி மனோ கிட்ட நம்ம எழுதி வாங்கின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கு. அது இவங்க கையில மாட்டிக்கிச்சு, நம்ம பிளான் அத்தனையும் காலி. அப்பி டிஜிட்டல் வேலி கான்ட்ராக்டர் சைன் பண்ணிடுவா. அது எப்படி பாஸ்? எல்லாத்துக்கும் இப்போ விளக்கம் சொல்ல டைம் இல்ல. நீ ஒண்ணு பண்ண, நைஸா யாருக்கும் தெரியாம பின்பக்கம் போய் ஐடி டிபார்ட்மெண்ட்ல மிஸ்டர் சர்மா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போன்ல பேசி எப்படியாவது இந்த ரெய்ட நிறுத்த முடியுமான்னு பாரு. ஓகே பாஸ். போ, சீக்கிரம் போ. கோ ஃபாஸ்ட். சார், எங்க போறீங்க? சார், நான் கொஞ்சம் வெளியில போகணும். சாரி சார், நீங்க வெளியில எல்லாம் போக கூடாது சார். சார், எனக்கு பாத்ரூம் வருது சார். பாத்ரூம்னா ரூமுக்குள்ள போங்க சார். ரூமுக்குள்ளயா? சாரி சார், உள்ள இருக்கிற பாத்ரூம் போங்க. இருங்க சார், ஒரு நிமிஷம். உங்க செல்போன் கொடுத்துட்டு போங்க. செல்போனா? அதை நான் மறந்து போய் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். நீங்க வேணுமா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த Okay, சத்தியம் you can என்கிட்ட இல்ல, நீங்க பாருங்க. தேங்க்யூ.
யாருங்க நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? ஹலோ, இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வரோம். வீடை சர்ச் பண்ணணும். முதலாளிக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது. ரெய்டு முடிஞ்ச உடனே நாங்களே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோம். சார், பர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாது சார். ஹலோ, நீங்க ஒத்துழைக்கல, சரியானபடி ஒத்துழைக்கலன்னு சொல்லி நாங்களே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவோம். சார், நீங்க ஒரு ஃபோன் பண்ண விடாம பாத்துக்கோங்க. சார், நீங்க அந்த ரூம் போய் பாருங்க. சார், நீங்க இந்த ரூம் போய் பாருங்க. மேடம், நீங்க அங்க போங்க, பார்த்து வாட்ச் பண்ணிக்கோங்க. சார், எங்க முதலாளிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சார். சும்மா பேசாம அங்க போய் நில்லையா? என்ன சார், டிஜிட்டல் ஆஃபீஸர்லாம் வந்துருவாங்க சார். அவங்க வரும்போது அபி இருக்கணும் இல்லையா? டைம் ஆகிட்டே இருக்கு சார். வந்துருவா கிருஷ்ணன், எனி டைம் வந்துருவா. அபி, நம்ம தேடி வந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இங்கதான் இருக்கும். அப்படின்னா எதுக்கு ஆதியோட வீடு, ஆபீஸ் இங்கெல்லாம் ரைட் போற மாதிரி ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணணும்? ஆதி எங்க இருக்கானோ அதே இடத்துல கொஞ்ச நேரம் அவனை முடக்கி வைக்கணும். அப்பதான் நம்மளோட வேலை சுலபமா முடியும். அது மட்டும் இல்ல, ஆதி அந்த டாக்குமெண்ட்ஸை வீட்ல கண்டிப்பா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி ஆபீஸ்ல கூட வச்சிருக்க மாட்டான். அநேகமா அந்த டாக்குமெண்ட்ஸை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவனோட சேஃப்டியா அவன் நினைப்பான். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்னு நான் நம்பிக்கையோட சொல்றேன். அவன் வெளியில இருந்தானா நம்மளோட வேலையை அவன் கெடுத்துருவான். அவன் வீட்ல இருந்து வெளியில வரக்கூடாது. அதனாலதான் வீட்டுக்கு ரைட் போற மாதிரி போய் அவனை அங்கேயே முடக்கி போட வச்சேன். அதே டைம்ல ஆபீஸ்லயும் ரைட். அதனால அவன் ஃபோன் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் ரைட் நடக்கிற மாதிரி ஒரு செய்தி வரும். அப்பதான் அவனுக்கு எந்த சந்தேகமும் வராது. அதுக்குள்ள நாம அந்த டாக்குமெண்ட்ஸை இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து எடுத்துட முடியும். இதுதான் என்னோட ஐடியா, புரியுதா? அம்மா, நம்ம ஆட்கள் போய் ரொம்ப நேரமாச்சே. நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருவாங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் லேட் ஆச்சுன்னா நாம உள்ள போய் தேடி பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கும்.